அனைவருக்கும் வணக்கம். நம்ம பாட்டு வாத்தியார் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். சரி, போன வகுப்பில் நம்ம தாள வகுப்பு தாளத்தை பற்றி நம்ம ஒரு அளவுக்கு ஆதி தாளம்னா என்னன்னு சொல்லிட்டு ஒரு அடிப்படை வகுப்பு பார்த்துருந்தோம். இந்த பதிவில் நாம் சுருதி, ஸ்வரஸ்தானம் இதை பற்றி ஒரு அடிப்படை தெரிவு தெரிஞ்சுக்கிறோம். அதாவது இசையில் சுருதி மாதா லயம் பிதான்னு சொல்லுவாங்க. சுருதி மாதா லயம் பிதா, சுருதி அம்மாவும் லயம் அப்பாவும், அதாவது தாளம் அப்பாவும். சுதியும் தாளம் தான் ரொம்ப முக்கியம் ஒரு பாட்டில். தாளங்கிறது காலப்பிரமாணம். ஒரு பாட்டு எங்கே எடுக்கணும், எங்கே முடிக்கணும், எவ்வளோ வேகத்தில் பாடணும் அப்படிங்கிறது தாளம் லயம்னு சொல்லுவாங்க. சுதிங்கிறது அடிப்படை ஆதார ஒலி, ஸ்வரஸ்தான பிச்சுன்னு சொல்லுவாங்க. அதில் சரியாக எப்படி பாடுறது, அதாவது ஒரு ஆதார ஒலி அப்படின்னா சரிகமாக பார்த்தீங்கன்னா 7 ஸ்வரம் இருக்குது. அதை வச்சு பாட்டிங்கன்னா நம்ம ஆதித்தாளங்கிறது 8 கவுண்டிங்காக பாடியிருந்தோம். இதில் எப்படி சொல்கிறது, மத்திய ஸ்தாயி, கீழ் ஸ்தாயி, மேல் ஸ்தாயி, இப்படி 3 ஏக்டோ இருக்குது. கீழ் ஸ்தாயிங்கிறது பார்த்திங்கன்னா மந்திரஸ்தாயின்னு சொல்லுவாங்க. மத்திய ஸ்தாயிங்கிறது நடு நிலை. தாரஸ்தாயி அதாவது ஹை பிச் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தாரஸ்தாயி, மேல் ஸ்தாயின்னு சொல்லுவாங்க. ஸ்வரங்கள் 7 தான். அதை பேஸில், மிடில், ஹையில் வச்சு பாடுறது. இதுக்குள்ளே தான் அமைவுகள் எப்படின்னா பாட்டோட அமைவுகள் இருக்கும். அது ஒரு ராகத்தை பேஸ் பண்ணி இருக்கும். ராகங்கள் பல்வேறு பல கோடி ராகங்கள் இருக்குது. இருந்தாலும் நம்ம அடிப்படை 72 ராகம், தாய் ராகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 72 ராகம். ராகங்கிறது சொன்ன மாதிரி பல்லாயிரக்கணக்கான ராகங்கள் இருக்குது. நம்ம சுதினா என்ன அப்படின்னா இந்த ஸ்வரஸ்தானங்களில் ஒன்று ஆதார ஒலியாக, ஒரு ஸ்வரத்தை ஆதார ஒலியாக கொண்டு நம்ம பாடுறது சுதின்னு சொல்லலாம். இப்போ ஆங்கிலத்தில் சொன்னோம்னா சி சார்பு, டி சார்புனாலும் சொல்லுவாங்க. அது தமிழில் சொன்னால் சரிகமா பதனிசான்னு சொல்லுவாங்க. அந்த சரிகமா பதனியில் பார்த்திங்கன்னா நமக்கு எந்த இடத்துல நம்ம அந்த பாட்டை உட்காந்துருக்குது அந்த ஆதார ஒலி, அந்த சவுண்டை வச்சுட்டு பாடுவோம். சரி, முதல்ல ஸ்வரஸ்தானங்க, அதாவது ஸ்வரங்கள் எத்தனைன்னு பார்த்திங்கன்னா 7 ஸ்வரங்கள். தாளம் 7, ஸ்வரங்கள் 7. இப்போ இந்த ஸ்வரம் ச, ரி, க, ம, ப, த, நீ அப்படின்னு சொல்லிட்டு இதில் சாவும் பாவும் அசையா ஸ்வரங்கள்னு சொல்லுவாங்க. அது அதற்கு பேதம் இல்லை. சாங்கிறது ஒரே சா தான், பாங்கிறது ஒரே பா தான். அப்புறம் மேல் சான்னு சொல்கிறீங்க அப்படின்னா மேல் சாங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம அந்த கணக்கு மேல் ஸ்தாயினுடைய முதல் ஸ்வரம் சா, அதை நம்ம கணக்கில் எடுத்துக்கிறோம். இப்போ எப்படி சொல்கிறது, சரிகமா பதனி அப்படின்னோம்னா இப்போ சாவுக்கு பாவுக்கு அசைவில்லைன்னு சொல்கிறோம். அதாவது வேறு ஸ்வரங்கள் இல்லை, பேதம் இல்லை. ரீனா பார்த்திங்கன்னா ரீ1, ரீ2, ரீ3 அப்படி இருக்கும். கா1, கா2, கா3, மா1, மா2, பா, அதுக்கு அசைவில்லை சொல்லியாச்சு. தா1, தா2, அது தா3, நீ1, நீ2, நீ3, இப்படி ஸ்வரங்கள் வேறுபடுது. இந்த ஸ்வர அமைப்புக்கு தகுந்தாப்புல தான் இந்த ராகங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. தாய் ராகம்னா என்னென்னா ஆரோகணத்துலேயும் அவரோகணத்துலேயும் 7 ஸ்வரங்களும் சரியாக உட்காந்துருக்கும். அது ஆரோகணம், அவரோகணம் பார்த்தீங்கன்னா முழுமையடைஞ்சிருக்குன்னு சொல்லுவோம். முழுமையடைஞ்சிருக்கக்கூடியது தாய் ராகம்னு சொல்லுவோம். மொத்தம் 72 ராகம் இருக்குது. இதில் 72 ராகத்தில் 36 ராகம் பார்த்திங்கன்னா சுத்தமத்தியம், அடுத்தது பார்த்திங்கன்னா பிரதிமத்தியம் 36 ராகம், மொத்தம் 72 ராகம். அதாவது மா1, மா2 இந்த 2 வகையாக பிரிச்சுட்டு அதே பேட்டர்னில் தான் மா2 மாறும். இது 36 ராகம், அது 36 ராகம், மொத்தம் 72 ராகம் இருக்கும். மீதியெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ரீ1, ரீ2, ரீ3, கா1, கா2, கா3, தா1, தா2, தா3, நீ1, நீ2, நீ3, இதெல்லாம் மாறி 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 அங்கங்கே உட்காந்துருக்கும். அதனுடைய அடிப்படையில் அதற்கு பல பெயர்கள் இருக்குது. இது 6 ராகமாக பிரித்து உங்களுக்கு சக்கரான்னு சொல்லுவாங்க. மொத்தம் 6 சக்கரா சுத்தமத்தியமத்தில், இந்த பக்கம் 6 சக்கரா பிரதிமத்தியமத்தில், மா1ல் 6, மா2ல் 6, இப்படி தான் பிரிக்கப்பட்டிருக்குது. சரி, இப்போ இந்த வகுப்பில் நாம் என்ன பார்க்குறோம்னா ஃபஸ்ட்டு அடிப்படை தெரிவாக ஒரு மாயமாலா கோழி ராகத்தை எடுத்துக்கிறோம். 15வது மேலே கருத்தா அதில் ஸ்வரஸ்தானங்களை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிறோம். சானா என்ன மாதிரி சவுண்டு, ரீனா என்ன மாதிரி சவுண்டு இப்படின்ட்டு நம்ம ஆதார ஒலியாக இப்போ இந்த ஹார்மோனிய பெட்டியில் நம்ம ஆதார ஒலியாக டி ஸ்கேல், அதாவது ரீ1 அப்படிங்கிறத நம்ம சுதியாக எடுத்துக்கிறோம். அதனுடைய பேஸில் சரிகமா பதனிசா எப்படி உட்காருது, ஸ்வரஸ்தானங்கள் எப்படி இருக்குதுன்னு இந்த நம்ம காணொலியில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு
ஸ்வரங்கள் தாண்டி நம்ம 8வது மேல் சாவை பாடுறோம். அது வந்து ஆவர்த்தனம் அந்த ஆதி தாளத்தை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக. ஓகே, முதல்ல வந்து பார்க்குறோம். மாயமாலகாவலி ராகத்தில் நம்ம வந்து ஸ்வரஸ்தானங்கள் பாடியிருக்கிறோம். இது மறுபடியும் மீண்டும் பயிற்சி எடுக்கும். பயிற்சிக்கான வீடியோக்களையும் நான் போடுறேன் அடுத்ததில். அதை வச்சு நீங்கள் பயிற்சி செய்யுங்க. நல்லா உங்களால் வந்து நல்லா பயிற்சி செஞ்சீங்க அப்படின்னா நல்லா தூய்மையாக பாட முடியும். நன்றி.